தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்ம லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணும்போது காட்ஸ் வில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம கன்சிடர் பண்ணோன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேரேஜ் டெஸ்டிமோனியில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், கிறிஸ்டின்ஸில் நிறைய தப்பான பாய்ஸ் இருக்காங்களே, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்ல கொஸ்டின் அது. இப்போ சீக்ரெட்டா யாராச்சும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க புதுசா, அவங்க ரட்சிக்கப்பட்ட துணை எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இந்த மேரேஜ் விஷயத்துக்குள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம். ஸோ நீங்கள் காட் ஃபியரிங் பிரைடோ இல்லை க்ரூமோ தேடுறீங்க அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் நம்ம சில கிரைட்டீரியாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கிறிஸ்டின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க கிறிஸ்டின். The one who follows Christ is called Christian. So கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு ரிலீஜியனா நம்ம ஃபோக்கஸ் பண்ணாம இட்ஸ் அ பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஸோ கிறிஸ்டியன்ஸ் இல்லை வேற ஒரு ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸை நம்ம பார்க்காம நம்ம பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளால அவங்க ஆண்டவர் கூட எந்த அளவு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இந்த வேர்ல்ட்லி விஷயங்கள் பத்தி அவங்களோட விஷயங்கள் எப்படி இருக்குன்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் அரேஞ்ச் மேரேஜஸ்ல இது எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, உண்மையிலேயே நம்மளோட ஞானத்தை வச்சு இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இது கரெக்டா இருக்குமா, இது தப்பா இருக்குமா, நம்ம அனலைசேஷனுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அது பண்றோமோ இல்லையோ நம்ம கண்டிப்பா நம்ம பண்ண வேண்டியது ஆண்டவரோட சமூகத்துல அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது தான். ஸோ காட்ஸ் லீடிங் இஸ் த பெஸ்ட் திங். நீங்க இப்ப எந்த ஒரு மேரேஜ் விஷயமா எடுத்துக்கிட்டாலும் அது எய்தர் லவ் மேரேஜா இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பர்சன் பத்தி ஒரு லிமிட்டுக்கு தான் தெரியும். அதுக்கும் மேல நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கறதே பல நேரங்கள்ல நம்மளுக்கு தெரியாது. நம்ம இப்போ ஒருவேளை நீங்க அந்த லவ் ஃபேஸ் இல்ல என்கேஜ்மெண்ட் ஃபேஸ்ல நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு இதுதான் தேவைன்னு நம்ம ஒரு ட்ரீம் வச்சிருந்திருக்கலாம். ஆனா அந்த ட்ரீம் தான் கண்டிப்பா நம்மளுக்கு தேவையா அப்படின்றது நம்மளுக்கு ரியாலிட்டியா நடக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாமே ட்ரீம்ஸா இருக்கும் போது we won't have a clear picture இல்லையா? So when reality happensல தான் we will come to know what are the things we are going to face அப்படிங்கிறது. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு என்ன வேணாம், நம்மளுக்கு என்ன தேவைன்றத நம்மளை விட நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் நம்மளோட ஏசப்பா. அவருக்கு நம்மளோட இருதயத்துல இருக்கிற நினைவுகள், நம்ம எப்படி யோசிக்கிறோம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். ஸோ காட்ஸ் வில்லுக்கு நம்ம ஒப்பு கொடுத்துட்றோம். சரி, காட்ஸ் வில்லுக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு 2-3 அலையன்ஸ் வருது. ஸோ நம்ம எல்லாருமே ஜீசஸ் மேலே ஃபிக்டாக இருக்காங்க. ப்ளஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதையும் தாண்டி இது நம்மளுக்கு ஓகேன்ற மாதிரி போகும்போது நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரி கன்ஃபியூஷனான ஃபேஸில் இல்லை சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு ஃபேஸில் நம்ம இருந்தீங்க நீங்கள் அப்படின்னா மேபி நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்பிரிச்சுவலாக என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக சயின்டிஃபிக்கான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதோட எண்ணில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேக்ட் இருக்குது. அதுவும் அவங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பிரிச்சுவல் மீனிங்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சயின்டிஃபிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த யூத் எங்கே இருக்க ஸ்டேஜில் there will be a lot of chemical reactions will be happening in our body. Like for boys, there's a hormone called testosterone, and for girls it is estrogen, right? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஆப்போசிட் ஜெண்டர் மேலே நம்மளுக்கு அட்ராக்ஷன் உருவாக்குறதுக்கும் ஒரு என்ன சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறதுக்கும் ஒரு ரீசனாக இருக்குது. That's what differentiate a man from a girl, a girl from a man. ஸோ ஆண்டவர் 2 பேருக்கும் ஜெண்டர் பிரிக்கிறதுக்காக இந்த எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் உருவாக்கி இருக்கிறாரு. ஸோ இட் இஸ் தட் பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் தான் இது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 2 ஹார்மோன் தான் இட் வேரியேட்ஸ் அ மேன் அண்ட் அ கேர்ள் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக இந்த அட்ராக்ஷன் பீரியட் அந்த டைமில், அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப் இல்லாட்டினா பிஃபோர் த பிகினிங் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கலாம். ஒருத்தவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு தே வில் பி லைக் அவங்க நினச்சதை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள உருவாகும் இல்லையா? இது நம்ம எல்லா விஷயத்துலையும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு படிக்கிற எக்ஸாம் எழுதுகிற விஷயமா இருக்கட்டும், நம்மளோட கோல் என்ன இருக்கும், நம்ம எக்ஸாம் நல்லபடியாக எழுதி we should be victorious, நம்ம நல்ல மார்க் எடுக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். சேம் வே ஏதாவது ஒரு கேம் ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணுறோன்னா ஸோ இந்த கேமில் நம்ம வின் பண்ணி நம்ம கப் அடிக்கணும். ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான ஸ்டார்டிங் பிஃபோர் பிகினிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு ஃபீலிங் இதுதான் இருக்கும். இதுதான் அந்த பாடியில் இருக்க கெமிக்கல்ஸ் இப்படிதான் ரியாக்ட் பண்ணும். ஸோ யூ ஹாவ் டு அச்சீவ் தட் திங் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள. So that's where a lot of love marriages will begin to fight against anyone in the world to achieve that particular person அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அப்போ அவங்க அதை அச்சீவ் பண்ணிட்டாங்க, அதாவது அந்த அட்ராக்ஷன் ஃபேஸில் அவங்க தாண்டிட்டாங்க, அவங்க நினைச்சது நடந்துருச்சு. ஏதோ ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப் டபுள் சைட் ஆயிடுச்சு, ஆர் அவங்க லவ் பண்ணணும்னு நினைச்சவங்கள ஃபைனலி தே கெட் மேரிட் அப்படின்னா அந்த பாயிண்ட்ல அவங்களுக்கு அவங்க நினைச்சது நடந்துருச்சுன்றப்போ அவங்களுக்கு டோபமைன் அண்ட் செரட்டோனின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுமா. These hormones are responsible for
அச்சீவ்மெண்ட், அதாவது ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குமா நம்மளுக்கு, நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஹார்மோன்ஸ் தான் இது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேஸ் ஆஃப் டைம் வரைக்கும் தான் இருக்கும். அந்த பொருளை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, யூ அச்சீவ் தட். அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க அடுத்து வேலை தேடுற ஃபேஸ்க்கு போவீங்க. அந்த டைம்ல நீங்க வேலை தேடி உங்களுக்கு சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் வேலை கிடைக்கல, இன்னும் நீங்க சர்ச் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது மேல ஐயோ நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தோமே அப்படின்ற அந்த அச்சீவ்மெண்டோட லெவல் வந்து நம்மளுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ அது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த ஹாப்பினஸ், அந்த அச்சீவ்மெண்ட் ஃபீலிங் இருக்கும். இது வந்து லவ் மேரேஜஸ்ல மட்டும் வச்சுக்க முடியாது. நீங்க அரேஞ்ச் மேரேஜ் சைட்ல இப்ப அப்பியரன்ஸ் வச்சு நான் ஒரு பார்ட்னர் சூஸ் பண்றேன்னு எடுக்கிறவங்கள எடுத்துக்கலாம். அவங்களோட அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும், ஸோ அவங்க ப்ரொஃபைல் பார்க்கறத விட நான் அவங்க அப்பியரன்ஸ் பார்த்து நான் அவங்களை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த பர்டிகுலர் டைம் வரைக்கும் நமக்கு அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகும். சரி, அதுக்கப்புறமாட்டி ஒரு அட்டாச்மெண்ட் வருது இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பேசிக்கான ஹார்மோன்ஸ் ரெண்டு ஜெண்டருக்கும். அதுக்கடுத்து நம்ம அச்சீவ் பண்றப்போ அந்த அட்ராக்ஷன் அப்போ வர்ற ஹார்மோன்ஸ். அதுக்கடுத்து அட்டாச்மெண்ட்டுக்கு சில ஹார்மோன்ஸ் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா ஆக்சிடோசின். இந்த ஹார்மோன் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் லாங் லாஸ்டிங்கா இருக்கிறதுக்கு, அது வந்து சஸ்டைன் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இதுல வந்து என்ன பியூட்டிஃபுல்லான ஃபேக்ட் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த அட்டாச்மெண்ட்ன்றது தான் வந்து நம்மளுக்கு வந்து அடுத்த லைஃப் லாங்கா, நம்ம ஒரு மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து ஒரு லைஃப் வாழ போறோம்ல, த ரியல் லைஃப். ஸோ அந்த லைஃப் வாழ்றதுக்கு தேவையான ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுக்க வேண்டிய ஹார்மோன் வந்து இந்த ஆக்சிடோசின். சரி, அந்த பியூட்டிஃபுல்லான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஹார்மோன் வந்து இந்த அட்ராக்ஷன் ஃபேஸுக்கு அப்புறமாட்டி, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறமாட்டி அந்த விமனுக்கு தான் இந்த. ஸோ இதை இவங்க எப்படி சயின்டிஸ்ட் டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ஒய்ஃப் தான் வில் பி மோர் அட்ராக்டட் டு ஹஸ்பண்ட். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த டெஸ்டோஸ்டரோன் மட்டும் தான் ரிலீஸ் ஆகுது, பட் ஒய்ஃபுக்கு வந்து ஆக்சிடோசின் ரிலீஸ் ஆகும்போது ஸோ இவங்க தான் அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுலையும் அந்த ஃபேமிலியை பில்ட் பண்றதுலையும் ரொம்ப கனெக்டடா, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறது விமன் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜெனிசிஸ்ல, அதாவது ஆதியாகமத்திலேயே ஆண்டவன் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டாரு, ஏவாள் கிட்டக்க உன்னுடைய ஆசை உன் புருஷனை பற்றியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை தான் இப்போ சயின்டிஸ்ட், அதாவது டாக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ விமனுக்கு தான் அந்த அட்டாச்மெண்ட் ஹார்மோன்ஸ் வந்து ஜாஸ்தியா ரிலீஸ் ஆகுது அப்படின்றத. ஸோ our God is always great. He is the one living God. He is truly amazing. ஓகே, இப்போ நம்ம டாபிக் குள்ள வரலாம். ஸோ இப்போ நான் சொன்னதுக்கும் இந்த டாபிக்கும் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ இப்போ அப்பியரன்ஸ் வச்சு யாராவது சூஸ் பண்றாங்க அவங்களோட பார்ட்னர் அப்படின்னா, அது வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா மாம்சத்தின் இச்சை அப்படின்னு சொல்லுது, கண்களின் இச்சை அப்படின்னு சொல்லுது. ஸோ அது வந்து ஒரு மாம்சீகமாக நடத்தப்படுறதை பார்க்கணும். ஸ்பிரிச்சுவலாக நம்ம பார்க்கும்போது தான் நம்மளோட லைஃப் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ப்ளஸ் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் எவ்வளோ புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் தாங்குறதா இருக்கும். ஸோ ஆண்டவரை பேஸா வச்சு நம்ம ரிலேஷன்ஷிப்பை மூவ் பண்ணி கொண்டு போகும்போது இட் வில் பி மோர் பிளெஸ்ட். இப்போ உங்களுக்கு அலையன்சஸ் வருது, இல்லாட்டி எதர் நீங்க எந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கனாலும் நீங்க இந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்குதா இல்ல சேர்க்குதான்றத நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கோன்ற நம்ம பாதையில ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஷுட் டேக் யூ டு த லார்ட் அண்ட் நாட் அவே ஃப்ரம் ஹிம். ஆண்டவர் கிட்டக்கு அவங்களை கூட்டு போறதா இருக்கணும். அதாவது நாம வந்து அது வந்து நம்மளுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தடை பண்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் உள்ள வர மாதிரி இருக்கக்கூடாது. சரி, ஓகே. இப்போ நம்ம பைபிள் படி பார்த்தோம்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர் வந்து நம்மளோட மாம்சத்தில் மாம்சம் எலும்பில் எலும்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்மளோட ஆத்ம மனவாளன் யாரு? கிறிஸ்து தான். ஸோ நம்ம ஆல்ரெடி கப்பிள் லவ் ரிலேஷன்ஷிப்ல பார்த்துருந்தோம். நம்ம வந்து ஆண்டவரை முதலாவது வைக்கும் போது தான் நம்மளால நம்மளோட லைஃப் பார்ட்னரை ஜாஸ்தியாக லவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத. ஸோ நம்ம ஆண்டவர் கூட நம்மளுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கிற மாதிரியான எந்த உறவு இருந்தாலுமே வந்து அது வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பா இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இது வந்து இன்னும் ஆண்டவர் கூட அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்றதா இருக்கா, இல்ல ஆண்டவரோட அவங்க ரிலேஷன்ஷிப்பை வீக் ஆக்குறதா இருக்கா அப்படிங்கிறத. அது எப்படி அரேஞ்ச் மேரேஜ்ல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறாங்க, ஆண்டவரை பத்தி எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அவங்க எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க, ஆண்டவரை எப்படி ருசிச்சிருக்காங்க, இந்த மாதிரியான சில சாட்சிகள் அவங்க கிட்ட இருந்து நீங்க கேட்கும் போது உங்களோட உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள உணர்த்துவாரு, இது சரியா இது தப்பா அப்படிங்கறத உங்க கூட பேசுவாரு. உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஏக சிந்தை உள்ளவர்களாய் அப்படின்னு போட்டிருக்கபடி உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரே சிந்தை, ஒரே ஆவியானவர் அவர் வந்து நம்மளுக்குள்ளேயே உணர்த்துவாரு. ஓகே, இது கரெக்டா போகுது, இது கரெக்டா இல்லை அப்படிங்கிறத எப்படி நம்ம உணர்த்தப்படுறோம் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப் வந்து சமாதானம். உள்ளக்குள்ள வந்து ஒரு சமாதானம் இருக்கும். வீட்டுக்குள்ள இல்ல வெளியே வந்து எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் போய்கிட்டு இருந்தாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும். ஓகே, இவங்க தான் அப்படின்ற பர்ஃபெக்ட் பார்ட்னர் உங்களுக்கு ஆண்டவர் காட்டுறாரு தான் ஆண்டவரோட சித்தம் அப்படின்னா
உங்களுடைய ஆள் மனசுக்குள்ள ஒரு சமாதானம், ஆண்டவர் கொடுக்குற சமாதானம் இருக்கும். அதுல இடரல் இருக்காது. இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ரொம்ப பயங்கள் அந்த மாதிரி வந்து ஆண்டவர் கொடுக்குற சமாதானத்துக்குள்ள இருக்காது. ஸோ சமாதானம் இருக்கான்றதை ஆராய்ஞ்சு பாருங்க. அவங்களோட சாட்சிகள் மூலமா ஆண்டவரோட ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து என்ன பேசுறாரு அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்க. இன்னொரு விஷயம், ஆண்டவருடைய வார்த்தைகள் அவங்க வாயிலிருந்து வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏன்னா வந்து இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஸோ அவங்களோட இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களோட வார்த்தைகளை கவனிக்கலாம். நம்ம அவங்க எப்படி பேசுறாங்க, ஒரு எல்டர்ஸை வந்து எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க, அவங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கு, அவங்க மற்றவங்க கிட்ட வந்து கொடுக்குற ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, அவங்கள வந்து அன்பா இருக்கிறாங்களா, இந்த மாதிரியான ஆவியின் கனி அவங்க கிட்ட இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது அவங்களுடைய வார்த்தைகளினால் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு அடுத்த இன்னொரு அடையாளம் என்னன்னா ஒரு தெளிந்த புத்தி, ஒரு சவுண்ட் மைண்ட். ஏன்னா 2 தீமோத்தேயு 1:7 கர்த்தர் நமக்கு அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் அருளும் ஆவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் பண்றாரு. ஸோ தெளிந்த புத்தி இருக்கும் நம்மளுக்கு. அவங்க இதுதான் இப்போ ஒரு 2-3 அலையன்ஸ் வருதுன்னா எனக்குலாம் வந்து 2 அலையன்ஸ் வந்தது. அதுல இன்னொன்று வந்து நான் சொன்னேன், எனக்கு பார்த்தோன்னே என்னோட மனசுக்கு க்ளோஸாவே இல்லை, அது எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெருடலா இல்லை மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்ட், ஓகே இதுதான் அப்படின்ற ஒரு தெளிந்த புத்தியை ஆண்டவர் கொடுப்பாரு. நீங்க வந்து இதுக்கு தேவை வந்து நம்மளுக்கு என்னன்னா ஹவு our relationship is with our God அப்படிங்கிறது தான் இதுக்கு முக்கியம். ஸோ ஹவு வி ஆர் க்ளோஸ் டு அவர் காட், நம்ம ஹோலி ஸ்பிரிட் கூட எவ்வளோ ஐக்கியத்தில் இருக்கோங்கிறத வச்சு தான் நம்மளால இது வந்து ஈஸியாக நம்மளால சூஸ் பண்ண முடியும், நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அதுக்கடுத்த ஒரு விஷயம், அவங்களோட இன்டென்ஷன் உங்ககிட்ட எப்படி இருக்குன்றதை நோட் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு வாலிப பிள்ளைங்களா இருந்து நீங்க ஒருத்தவங்கள நேசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க நேசிக்கிற அந்த நபர் வந்து உங்களோட எப்படி பழகுறாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன இருக்கு, வாட் ஹி ஆர் ஷி வாண்ட்ஸ் ஃப்ரம் யூ அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. உங்களோட அன்பு தேவைப்படுதா, அவங்க டைம் தேவைப்படுதா, உங்களுடைய என்ன சொல்றது, உங்களோட நீங்க கன்சோல் பண்ற விதம், நீங்க கம்ஃபர்ட் பண்ற விதம் உங்களுக்கு தேவைப்படுதா. ஸோ என்ன அவங்களோட இன்டென்ஷனா இருக்கு, அவங்களோட இன்டென்ஷன் வந்து இச்சையா இருக்கிறதா இல்லை உண்மையிலேயே அன்பா இருக்குதான்றத நீங்க வந்து சோதிச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஆவியானவர் உணர்த்துவாரு. பிளஸ் அவங்களோட வார்த்தைகளை விட அவங்களோட இன்டென்ஷன்ஸ் நம்ம கவனிக்கும் போது அவங்கள பத்தி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் கொஞ்சம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு விஷயம் வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதாவது டாமினன்ஸ்ன்னு சொல்லலாம். இதை வந்து இன்னும் டீப்பாக சொல்லணும்னா மேனிப்புலேஷன் சொல்லலாம். பட் இது வந்து பெரிய டாபிக். நான் அடுத்த வீடியோவில் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஸோ கண்ட்ரோல், அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்குள்ளே நான் தான் பெரிய ஆளுன்ற டாமினன்ஸ் வந்து எந்த இடத்துலையுமே வரக்கூடாது. நம்ம வந்து பைபிளில் பார்க்குறோம். அடுத்து நீங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எதனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, கொரிந்தியராக இருக்கட்டும், பிலிப்பியராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஆண்டவரே இங்கே வந்து நம்மளுக்கு வந்து தாழ்மையை தான் கற்றுக் கொடுத்துருக்குறாரு இல்லையா. ஸோ ஒரு உறவில் இருக்கிற போது இப்போ நம்ம வந்து ஆண்டவருக்கு நம்ம பாவம் செஞ்சால் பிடிக்காது, கரெக்டாக? அதுதான் உண்மை. ஆண்டவருக்கு வந்து நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் ரத்தம் சிந்தி நம்மளுக்காக வந்து ஆண்டவர் வந்து நம்ம பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சார். ஆனால் இன்னும் நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆண்டவர் போல நம்ம பரிசுத்தமாக மாறணுன்றது ஆண்டவரோட விருப்பம். ஆனால் நம்ம பாவம் செய்யறத ஆண்டவர் பார்க்குறாரு. அதையும் தாண்டி ஒரு மனுஷன் பாவத்துக்குள்ள போறான் அப்படின்னா அதை ஆண்டவர் பார்க்குறாரு. அவரால் தடுக்க முடியாதா? ஆண்டவர் நினைச்சா அதை வந்து நீ பண்றது தப்புன்னு அந்த நேரத்திலே அவனை அடிச்சு இல்லை அவனை அந்த பாவத்துக்குள்ள விழாதபடிக்கு அவனை தடுத்து போட முடியும். ஆனால் ஆண்டவர் நம்மளுக்குள்ள என்ன கொடுத்துருக்காரு? ஒரு ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. ஆண்டவரே அப்படி ஒரு டாமினண்டா கண்ட்ரோலிங் நேச்சரோட இல்லாத போது ஒரு மனுஷங்க கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஆண்டவருடைய ஆவியானவர் கிடையாது. அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடையாது. இதுதான் வந்து பல ரிலேஷன்ஷிப்ல பல வருஷங்கள் இல்லை பல மாசங்களுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க, ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு மெயினான ரீசனே இந்த டாமினன்ஸ் தான். ஸோ அந்த டாமினன்ஸ் நேச்சர் இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக டாமினன்ஸ் இருக்கிற மாதிரி, கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் சமாதானம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கிறாது. ஸோ இதெல்லாம் இன்டென்ஷன்ஸ் செக் பண்ண வேண்டி வந்தால் அதுவும் மைனஸில் போகும். ஸோ இந்த எல்லா காரியங்களும் இன்டர் ரிலேட்டட். ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய இந்த 5 விஷயங்களையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கும் மேலே ஆண்டவரோட லீடிங் தான். ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் படி நம்ம வந்து டேட் பண்ணி லிவிங் டுகெதர் அதெல்லாம் வந்து ஆண்டவரோட கண்களில் பாவம் தான். கண்டிப்பாக அது வந்து எவ்வளோ காலங்கள் மாறினாலும் ஆண்டவருடைய பார்வையில் ஃபார்னிகேஷன், அடல்ட்ரி பாவம்னா பாவம் தான். வேதத்தில் பாவம்னு போட்டிருந்தா அது பாவம் தான். ஸோ அது காலம் மாறுதுன்றதுக்காக ஏற்றுக்கொள்ளலாம் முடியாது. ஸோ காட்ஸ் கைடன்ஸ்குள்ளே விட்டுருங்க. ப்ளஸ் கல்ச்சர்ன்றதும் ஒரு பெரிய விஷயம். கல்ச்சருன்ற பேரில் இல்லை வந்து வற்புறுத்தப்படுறீங்க, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக வற்புறுத்தப்படுறீங்க, அல்லது சொசைட்டியோட ப்ரெஷர், இந்த
கல்ச்சரை சொல்லி சுற்றி இருக்கிற மனுஷங்க வந்து இன்னும் கல்யாணம் பண்ணலையான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வந்து ப்ரெஷர் தாங்க முடியல, அப்பா அம்மா வந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க, இல்லை இங்கேருந்து நான் தப்பிச்சு போகணுன்றதுக்காக நான் மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படிலாம் நினச்சி நிறைய பேர் தப்பான பாதைகளில் போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆண்டவரோட சமூகத்தில் பொறுமையாக காத்துருங்க. நம்ம உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனால் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தாங்க. அது வந்து ஈஸியே கிடையாது. ஆனால் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கணும், கண்டிப்பாக நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளால ஆண்டவரோட சித்தத்தை நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆண்டவர் வந்து உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. நம்மளாலையும் அப்போ உலகத்தை நம்ம வந்து ஜெயிக்கணும். கர்த்தரால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஸோ நம்ம உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம், நம்ம வந்து வெளிச்சத்தின் பிள்ளைங்களா நம்ம இருக்கிறோம். ஸோ போராட்டங்கள் எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். நம்ம வந்து ஜெயம் கொள்ளுகிறவங்களா இருக்கணும். நம்ம ஜெயம் கொள்ளுகிறவங்களா இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மகிமையில வச்சிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மண்ணில் இருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக, இல்லை உலக பிரகாரமான பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்களுக்காக நம்ம வந்து மெயினான நம்மளோட கோலை வந்து இழந்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நம்ம மெயினாக நம்மளோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அங்கே வச்சு அதனால இங்கே இருக்கிற உபத்திரவங்களை தாங்கிட்டு போயிடலாமே. ஏன்னா நம்ம வந்து நித்தியமான வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம். இங்கே இருக்க போகிற கொஞ்ச நாள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க போறது வந்து ஆண்டவர் கொடுக்கிற பலத்தினாலையும் ஆண்டவர் கொடுக்கிற அறிவுனாலையும் கடந்து போக முடியும் கண்டிப்பா நம்மளால. ஸோ பொறுமையா, கன்ஃபியூஷன் இல்லாம, தெளிந்த புத்தியோட, தேவ சமாதானத்தோட எடுக்கிற முடிவு தான் கரெக்டான முடிவா இருக்கும். அதுக்கும் மேல நீங்க வந்து பிரேயர்ல தரிச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லிருங்க, ஆண்டவரே பரலோகம் எனக்கு வச்சிருக்கிற திட்டத்தை நான் நிறைவேற்றணும், அதுக்கு நீங்க என்ன கரெக்டான பாதையில நடத்துங்க அப்படின்னு ஆண்டவரோட கையில நம்ம கடைசியா நம்ம என்னெல்லாம் நம்மளால முயற்சி பண்ண முடியுதோ முயற்சி பண்ணிட்டு கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவரே அழகா நம்மளை கரம் பிடிச்சு நடத்தி கொண்டு போயிடுவாரு. ஏற்ற துணையை கொண்டு வந்து சேர்த்துருவாரு. ஸோ ஆதாம் வந்து ஏற்ற துணை வேணும்னு தேடி போல ஆண்டவரா கொண்டு வந்து கொடுத்தாரு. அது மாதிரி ஈசாக்கு வீட்டில தான் இருந்தாங்க. ஈசாக்கு வந்து அவங்களோட இடத்துல பைபிள் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரெபேக்கா வந்தாங்க இல்லையா. ஸோ ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்காக ஏற்ற துணை கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் மூலமா நம்மளுக்கு கிருபை செய்வாரு. கடைசியா ஒரு வசனம் சொல்லி முடிக்கலான் இருக்கேன். இதுக்கு பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி மனுஷருக்குள் ஆசையும் விருப்பத்தையும் செய்கையும் ஏற்படுத்துறாராம். ஸோ ஆனா இந்த வசனத்துக்கு முன்னாடியான வசனத்தை பார்த்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு எப்படி பயப்படணும், ஆண்டவருக்கு வந்து பயந்து அவரோட வழிகளில் ஆண்டவருக்கு நடுங்கி நடக்கிறவங்களா நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த வாக்கு தத்துவம் செட் ஆகும். ஸோ நம்ம ஆண்டவர் கூட இருக்க உறவை நம்ம நல்லா பலப்படுத்தி ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ் படியே நடக்கும்போது ஆண்டவர் நம்மளுக்குள்ளேயே அவரோட சித்தத்தை கொடுப்பாரு. அவரோட நம்மளுக்குள்ள வர்ற நம்மளோட ஆசைகள் மூலமா, நம்மளோட விருப்பங்கள் மூலமா ஆண்டவரோட சித்தம் வந்து வெளிப்படும். அது வந்து நம்ம ஆண்டவர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது இது நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ பலர் வந்து ஆண்டவரை அறியாம இருந்து கல்யாணம் பண்ணி ரட்சிக்கப்படாத துணையோட இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களோட பாதை வந்து அவங்களுக்கு பரலோகத்தோட திட்டம் வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆண்டவர் வந்து கிறிஸ்து வந்து தலையா இருக்கிறார், நம்ம எல்லாரும் வந்து ஆண்டவருடைய அவயங்களா இருக்கிறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரே வேலை கொடுக்கப்படுறது இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால ஆண்டவருடைய திட்டம், பரலோகத்தின் திட்டம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வேற வேற மாதிரி இருக்கு. ஸோ ஆண்டவர் எப்படி லீட் பண்றாரு, இப்போ என்ன மாதிரியே தான் இன்னொருத்தவங்களையும் லீட் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி லீட் பண்ணணுன்ற அவர் சித்தம் கொண்டு இருக்கிறாரோ அந்த விதத்துல நம்மளோட மனசுக்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுவார். ஸோ இப்போ ரட்சிக்கப்படாத ஒரு ஃபேமிலியில இருந்தா கூட அவங்கள கொண்டு அந்த குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்கோ அவங்கள கொண்டு ஒரு பரலோகம் ஒரு திட்டம் வச்சிருக்கோம். ஸோ அந்த திட்டத்தை நடத்துவார் ஆண்டவர். ஸோ யாருமே சோர்ந்து போக தேவையில்ல, பாஸ்ட்டை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இப்பத்துல இருந்து இந்த நேரத்துல நம்ம ரிப்பெண்ட் ஆகி இப்போ நம்ம மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தா கூட ஆண்டவர் வந்து இன்னைக்குல இருந்து நம்மளுக்கு ஒரு திட்டம் வச்சிருப்பாரு நம்மளோட வாழ்க்கையில இல்லையா. ஸோ ஆண்டவருடைய கரத்துல நம்ம போயிடுவோம். ஆண்டவருடைய நிழலுக்குள்ள தஞ்சமா புகுந்தவங்க யாரையுமே அவர் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டாரு. ஆண்டவரோட வார்த்தையை பிடிச்சிக்கோங்க, ஆண்டவரோட கைடன்ஸை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு நாள் தாமதமாகலாம், ரொம்ப மனசோர்வு வரலாம், சொசைட்டி ப்ரெஷர் வரலாம். ஆனா எதையும் யோசிச்சுட்டு தப்பான இடத்துல போய் விழுந்துடாதீங்க. ஆண்டவர் தான் உங்க கால்கள் எல்லாத்தையும் சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பாராக. ஆண்டவர் உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர் ஸ்தலங்களில் உங்களை நிறுத்துவாராக. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தேவையான உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ ஆல்.